ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லோவர்ஜி சவுந்தர். நம்ம சேனலில் மொதல் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோதுமை மாவு, நாட்டு சக்கரை ப்ளஸ் பார்த்திங்கன்னா நட்ஸு, முந்திரி பவுடர் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். குழந்தைங்க இதை சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு என்னென்ன நம்ம எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு ஒரு 100 கிராமும், கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இங்கே ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக கலந்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். முட்டை 2 முட்டை மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் 3 முட்டை கூட எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட் ஒரு 140 கிராமும், நம்ம பட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 70 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. இப்போ நம்ம வெண்ணையும் அந்த சாக்லேட்டையும் உருக்கிறதுக்கு டபுள் பாயிலிங்கில் ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி நல்லா காய வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டும் வெண்ணெய் இருக்கிற பாத்திரத்தை வச்சிடலாம். அது அப்படியே லைட்டாக பார்த்திங்கன்னா உருக ஆரம்பிச்சிடும். ஒரு 5 மினிட்ஸுங்கும் போது ஃபுல்லாக நல்லா உருகிரும். சாக்லேட்டும் வெண்ணையும் நல்லா உருகி அப்படியே சில்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நம்ம எடுத்து பார்க்கும்போது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக கட்டி இல்லாமல் நல்லா விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. பீட்டர் இருந்தால் கூட நீங்கள் பீட்டர்லேயே பீட் பண்ணிக்கலாம். முட்டை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக நம்ம கலந்து விட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கோதுமை மாவும் கொக்கோ பவுடரும் கலந்து வச்சுருக்கிற அந்த மிக்சர் எடுத்து இதில் ஃபுல்லாக கொட்டி ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாக்லேட்டும் அந்த வெண்ணையும் கலந்து வச்சுருக்கிற கலவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கெட்டியாக தான் இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் ஒரு சொட்டு கூட இல்லாமல் ஸ்பேட்சில் வச்சு நல்லா வலிச்சிட்டு ஃபுல்லாக இதில் போட்டு கலந்துக்குங்க. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கிற அந்த முந்திரி பவுட்ரு நம்ம ஃபுல்லாக கலந்துக்கலாம். நீங்கள் முந்திரி, பாதாம், பிஸ்தா எந்த இதாக இருந்தாலுமே நீங்கள் ஃபுல்லாக மிக்சியில் அடித்து இதில் கலந்துக்கலாம். 10x6 டின்னில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இதை ஓடிஜியை ஒரு 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கங்க, டபுள் ராட் ஆன் பண்ணி. அதுக்கப்புறம் 180 டிகிரிக்கு டபுள் ரானில் ஒரு 30 நிமிஷம் வச்சு இந்த மாதிரி சூப்பராக பேக் ஆகி கிடச்சிருக்கு. கிரிங்கிள் டாப்போடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் மெஷர்மெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருந்தது, ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அழகாக பீஸ் போட்டாச்சு. ஒரு 1 மணி நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் போட்டிங்கன்னா சூப்பராக உடையாமல் கிடைக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் வரும், ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.